ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் நிறைய ப்ராடக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகர் கண்ட்ரோல் பவுடர் தான். இன்றைக்கே இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க உங்கள் ஃபாரினில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு சுகர் வந்து நார்மலுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ இருந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 500-600க்கு மேலே வந்து சுகர் இருந்திருக்கு. அவங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க, டேப்லெட் எடுத்திருக்காங்க, இன்சுலின் கூட டெய்லி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுலலாம் கண்ட்ரோல் ஆகவே இல்லை. இப்போ நம்மளுடைய பவுடர் வந்து அவங்களுடைய வைஃப் வந்து அவங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட்டு வந்து 250 கிராம் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாங்க. அதிலே வந்து அவங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ கண்டினியூஸாக 3 months வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வைஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. எந்த நாடுங்கிறது மறந்து போச்சு. அங்கேருந்து நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக் கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து எல்லா வீடுகள்லுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்களாவது இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வரும், ஜெனட்டிக்காக வரும். நம்ம அப்பாவுக்கு இருந்தால் அடுத்து நமக்கு வரும், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஜெனட்டிக்காக அந்த பிரச்சனை இல்லைன்னா கூட ஒரு ஃபேமிலி யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து கம்பல்சரி வர ஆரம்பிச்சிருது. அது எதனாலனா எல்லாமே இப்போ வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக மாறும்போது அதோட எஃபெக்ட் அண்ட் எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான சுகர் இந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து உண்டு பண்ணுது. அதுக்கு தீர்வாக தான் நம்மளோட ஜேசன் வந்து சுகர் கண்ட்ரோல் பவுடர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம லான்ச் பண்ணி 1 year கிட்ட ஆகுது. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்படி ஒரு ஃபீட்பேக் வரணும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் ட்ரிங்க் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் வந்ததை விட இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறீங்களா? நம்ம ஜேசன் ரெடி பண்ண சுகர் கண்ட்ரோல் பவுடர் தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை சுகர் தான். யாரு கேட்டாலும் எல்லா வீடுகள்லையுமே யாராவது ஒருத்தவங்களாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாதான்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம ஜேசன் ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சுகர் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 500-600க்கு மேலே இருந்திருக்கு. அவங்க வந்து நம்ம கிட்ட இந்த பவுடர் வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, இவங்க எங்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இங்கேருந்து அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு 1 week மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 1 weekல நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி ஆர்டர் பண்ணி இப்போ ஒரு 3 months கண்டினியூ அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க இதுக்கு முன்னாடி வந்து டேப்லெட் எடுத்திருக்காங்க, இன்சுலின் டெய்லி போட்டிருக்காங்க. அதுலலாம் க்யூர் பண்ணவே முடியல. நம்ம சுகர் கண்ட்ரோல் பவுடர் வந்து இந்த 3 monthsல கிட்டத்தட்ட ஒரு 110 கிட்ட அவங்களுக்கு கொண்டு வந்துருச்சாங்க. 600ல இருந்து 110க்கு வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? உண்மையாக சத்தியமாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடாதான்னு எல்லாருக்கும் அந்த ஒரு தவிப்பு இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஒரு சுகர் வந்தால் உடம்புல என்னென்ன பாதிப்பு ஏற்படும், அதனால எவ்வளோ டைனஸ் ஆகும், அதெல்லாம் ஒரு உறுப்பாக பாதிப்படையும். சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய பிரச்சனையே நம்ம ரெடி பண்ண இந்த சுகர் கண்ட்ரோல் பவுடர் வந்து தீர்த்துருக்குன்னா அது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தானே. ஏன்னா அவங்க வைஃப் வந்து அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரெகுலராக வந்து ஃபீட்பேக் அனுப்பிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் கொடுத்தேன், இப்போ இவ்வளோலேருந்து இவ்வளோக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க. மேம் எங்களுக்கு ஃபாரின் குடுத்து விடணும். ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணாங்க. அதோட பெனிஃபிட் பார்த்துட்டு அங்க இருக்கவங்க ஹாங்காங் அங்க இருக்கவங்க கேட்குறாங்களாம், வேணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் மேம் அவங்க டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன்னாங்க. லக்கேஜ் பார்த்துட்டு. அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். மேம் எனக்கு ஒரு 3 டேஸ்க்குள்ள டெலிவரி ஆற மாரி பாருங்க மேம். கோச்சிக்காம ப்ளீஸ். சுகர் லாஸ் பவுடர் நல்ல பெனிஃபிட் குடுக்குதுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆமா. ஓகே மேம். நல்ல சுகர் குறைஞ்சிருக்கு. நேத்து லைவா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். 130 தான் மேம் இருந்துச்சு. 400, 300, 600 இருந்த இடத்துல இன்னைக்கு 130 இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஆர்டர் போட்டிருக்கோம். டெலிவரி இது பேக்கிங் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க மேம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். இப்போ அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை கேட்டிருப்பீங்க. ரொம்ப ஒரு அருமையான ஃபீட்பேக் இல்லை கண்டிப்பாக. அது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஹஸ்பண்டே வந்து நானே வந்து அந்த சிஸ்டருக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன், நீ கொடுத்ததை விட எனக்கு எப்படி இருந்துச்சு நான் சொன்னாதான் வந்து அது ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதையும் கேட்டு வந்துடுங்க. குட் பேபி யூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபாரினில் இருக்கேன். என்னுடைய டயபெட்டிக்கில் வந்து என்னோட சுகர் லெவல் வந்து
ரொம்ப ஹையில் இருந்துச்சு, 500லேருந்து 600 வரைக்கும் இருந்துச்சு. நானும் டாக்டர்கிட்ட பார்த்து இன்சுலின் எடுக்கிற அளவுக்கு கூட போயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் யதார்த்தமாக வந்து இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்டு சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. சரி, நானும் ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினேன். வாங்கி ஜஸ்ட் ஒரு 3 நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சுகரோட லெவல் வந்து உடனே குறைஞ்சு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கண்டினியூவாக இப்போ ஒரு 3 மாதமாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சுகரோட லெவல் ஃபாஸ்டிங்கில் 110, 120 அவ்வளோதான். நான் அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னே ஒரு டைம், நைட்டு டின்னர் முடிஞ்ச ஒரு டைம், 2 டைம் எடுத்துக்கிறேன். இது நல்லாவே யூஸாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோடய ஒய்ஃபுக்கும் குட் பேபி ப்ராடக்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ அந்த சிஸ்டர் பேசின ஃபீட்பேக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பேசின ஃபீட்பேக்கும் கேட்டிருப்பீங்க. உண்மையாக இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்காவது வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி அண்ட் வேறு யாருக்காவது வந்து சுகரால் வந்து அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பலன் பெறட்டுமே. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நம்ம எந்த வித ஃப்ரெக்ரன்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெர்பல் தான். நம்ம ஜெய்சன் ரெடி பண்ண சுகர் கண்ட்ரோல் பவுடரில் 33 ஹெர்பல் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 33 ஹெர்பலில் வந்து ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டாலே கண்டிப்பாக இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கிற நம்பிக்கை உங்களுக்கே வரும். இதில் வந்து நம்ம கருஞ்சீரகம், வெந்தயம், ஏலக்காய், மிளகு, சீரகம், சுக்கு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பட்டை, அப்புறம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழ விதை இருக்குல்ல, அந்த கொட்டையோட பவுடரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதேமாரி பாவக்காவை வந்து ட்ரை பண்ணி அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். அருகம்புல்ல வந்து ட்ரை பண்ணி அந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹெர்பல் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. அதேமாரி டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து காட்டு ஜீரகம்னு சொல்லுவாங்க. காட்டு ஜீரகம்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதில் நல்லாவே வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேப்பிலை பொடி அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஆவாரம்பூ முக்கியமானது. சுகர்னால ஆவாரம்பூ தான் மெயின். ஆவாரம்பூ வந்து நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த பவுடரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பவுடர் பேஸில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் எப்படி இன்டேக் எடுத்துக்கிறதுனா 200 ml தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை கிளாஸில் ஊற்றிட்டு டைரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஏதாவது நீங்கள் டேப்லெட் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறீங்கன்னா எடுத்ததுமே வந்து சுகருக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் எடுப்பீங்க. இன்சுலின் ஆகட்டும் இல்லை டேப்லெட் ஆகட்டும், எடுத்ததுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து மருந்துலாம் எடுத்துகிட்டு இன்சுலின் போடுறதுனால நீங்கள் போட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிங்க் எடுக்கணும். அதேமாரி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்குள்ளே நைட் டிஃபனை முடிச்சுட்டு அந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு 8 மணிக்கு அப்புறமா அதே மாதிரி ஒன்ஸ் எடுத்துக்கணும். இதை நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கும் போது ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய சுகருடைய லெவலை வந்து செக் பண்ணிக்கோங்க. 1 மந்த் முடிஞ்சு திரும்ப செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆயிருக்கு அப்படின்னா உங்கள் டேப்லெட்டோடைய டோசேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிட்டு வரலாம். இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப்லெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு இன்சுலின் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆரம்பிச்சு தான் அப்புறம் டேப்லெட்டுக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட் இப்போ எடுக்கிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பவுடர் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபீட்பேக் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ கூட வந்து ஒரு 8 வயசு பையன் வந்து சுகர் இருக்குன்னு சொல்லி இன்சுலின் அவங்க அம்மா போட்டுட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது. இதுக்கு வந்து ஒரு தீர்வாக தான் நம்மளோட ஜெய்சன் வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி வந்து சுகர் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இல்லை தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் காமனாக எல்லாரும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி வயசானவங்களும் 55 வயசு 60 வயசு கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நான் அந்த ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு 2-3 மாதமாக அனுப்பிட்டு இருந்தாங்க. அதையும் ஷேர் பண்ணுறேன். அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன ஃபீட்பேக்கில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க வந்து சீக்கிரமே வந்து நேரில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அதனுடைய வலி வேதனை எல்லாம் நமக்கு வரும்போது தான் தெரியும். ஏன்னா சுகர் வந்துட்டாலே நம்மளோட சுறுசுறுப்பு போயிடும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. வெயிலுக்கு போனால் மயக்கம் வரும், வீட்டில் இருந்தாலும் மயக்கம் வரும், ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியாது. ரொம்ப அதிகமாக சுகர் போகும்போது இன்னொன்று கிட்னி பிரச்சனை வரும். அடுத்து ஒன்றொன்னா ஒரு பார்ட்ஸாக வந்து காலியாகிற மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி சுகர் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம ஜெய்சன் ரெடி பண்ண சுகர் கண்ட்ரோல் பவுடரை வாங்கி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ நாம் வந்து என்னுடைய பழைய லேபிள் நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பழசு இந்த மாதிரி தானே இருந்தது, இப்போ வந்து இந்த மாதிரி காமிக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க.
இது வந்து நியூ லேபிளுங்க. இது நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சுகர் கேப்டன் அண்ட் பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூ லேபிள் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பழைய லேபிள் தான். இதுல இருந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இதுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று தான், அதே பவுடர் தான், சேம் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். லேபிள் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம சுகர் கண்ட்ரோல் பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். அது மட்டும் இல்ல அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் வந்து www.jsan.in வெப்சைட் மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 5000 6000 அந்த மாதிரி வந்துடும். அதுவே நீங்க நம்ம பவுடர் வந்து ரொம்ப கம்மியான ரேட் தான், ஹோம்மேடா ரெடி பண்ணது தான். இதனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே வராது. 0% சைடு எஃபெக்ட். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம், நம்பி வாங்கலாம். ஸோ நீங்க அங்க கொடுக்குற காசை வந்து நம்ம கிட்ட ஒன்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இது நீங்க ஒரு 6 மந்த் எடுத்துட்டு அப்புறம் கூட நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.